உடனே ராஜா என்ன பண்றாருன்னா ஊர்ல இருக்க எல்லா மக்களையும் கூப்பிட்டு இளவரசர் காணாம போன செய்தியை சொல்றாரு. மக்களே, நம்ம நாட்டோட இளவரசர் காணோம். நீங்க எல்லாரும் எனக்கு உதவணும். எல்லாரும் சேனாதிபதி கூடயும் சிப்பாய் கூடயும் மந்திரி கூடயும் போய் காடு முழுக்க தேடுங்க. இளவரசரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு ராஜா மக்கள் கிட்ட கேட்டுக்கிறாரு. மந்திரி ஒருத்தர் சில சிப்பாய்களை கூட்டிக்கிட்டு காட்டுல ஒரு பக்கம் போய் இளவரசரை தேடுறாங்க. ஆனா எங்க தேடியும் இளவரசர் கிடைக்கவே இல்லை. அதே சமயம் இன்னொரு மந்திரியும் மற்ற சிப்பாய்களை கூட்டிகிட்டு போய் காட்டோட மத்த பக்கத்துல ஆத்து பக்கத்துல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனா எங்கேயுமே இளவரசர் கிடைக்கவே இல்லை. இதே சமயத்துல ராஜா தன்னோட நட்பு நாடுகளுக்கு தூது அனுப்புறாரு. ராஜா அனுப்புன செய்தி மற்ற நாட்டு மன்னர்களையும் போய் சேருது. சேனாதிபதி, நாம் அனுப்புன செய்திக்கு பதில் செய்தி எதுவும் வந்துச்சா? யாருக்கும் நம்ம இளவரசரை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சதா? அரசே, நம்ம அனுப்புன செய்திக்கு நிறைய ராஜாக்கள் பதில் செய்தி அனுப்பியிருந்தாங்க. ஆனா யாருக்குமே நம்ம இளவரசரை பத்தி எந்த ஒரு செய்தியுமே கிடைக்கல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் ராஜா தனது மந்திரிகளோட கோட்டையில நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பறவை வானத்துல இருந்து பறந்து வந்துச்சு. அரசர்கிட்ட வந்து ஒரு ஓலையை கொடுத்துட்டு உடனே அது பறந்துருச்சு.